மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளைக்கு மகாநதி ப்ரோமோ வருமா வராதா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஃபேன்ஸ் மத்தியில. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ்டா ஃப்ரைடேவே வந்து இந்த வீக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, காவேரியோடைய பிரெக்னன்சி ட்ராக். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம துபாயில எடுத்தாங்க இல்லையா சுவாமி அவர்கள், அப்போ ஷேர் ஆன பிக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கே 2 டேஸா வந்து ஜிப்லி ஆர்ட், அது வந்து ஜிப்லியா இல்ல கிப்லியா அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு பாப்புலரான அனிமேஷன், அது மட்டும் தெரியும். ஸோ அது வந்து செம்ம கியூட்டா இருக்கு. அது மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்றது எல்லாமே ஒரு வீக்கா ஃபேன்மே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இதை நல்லா ஷேர் பண்ணாம இருக்க முடியல. நம்ம ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் அந்த ரோட் சீன் வீக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்சர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரவீன் சார் ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் மகாநதி பிடிஎஸ்னு அது கன்ஃபார்மா தெரியல. பட் எனிவேஸ் இது நம்ம எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண ஒரு சீனும் கூட. அந்த பிக்சருக்கு அந்த ஜிப்லி ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் ஷாத்திகா சைட்ல இருந்து ஒரு அழகான அப்டேட் வந்துருந்துச்சு. இந்த கன்னிமா சாங்குமே அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த கன்னிமா சாங்க்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷாத்திகாவுடைய அப்கமிங் ரீல்ஸும் வர இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கு. இன்னைக்கு மார்னிங்கே நம்ம எல்பி வந்து லைவ் வந்திருந்தாங்க. வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம குமரன் லைவ் வந்து நாளைக்கு தான் சுவாமி அவர்களுக்கு ஷூட்டிங். அண்ட் பிரவீன் சாருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி இருந்தாரு. நாளைக்கு சப்போஸ் இன்னொரு ப்ரோமோ வருது, இல்ல அதே ப்ரோமோவே ரிப்பீட்ல போடுறாங்களான்னு தெரியல. சப்போஸ் நியூ ப்ரோமோ வருதா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். காவேரி வந்து மொபைல் எடுத்து கால் பண்றாங்க, கால் போகல அப்படின்னு சொல்லும் போது விஜய் கிட்டேயே அந்த ரூம்க்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க போல. ஸோ அங்கேயுமே வந்து விஜய் இருக்க போறது இல்லை. அதனாலதான் வந்து மாமி கிட்ட போயிட்டு என்கொயரி பண்றாங்க. அந்த பிடிஎஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அங்கேயுமே வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க, ஏதாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்ண போறாங்களா அந்த தாலி சீனை வச்சு, இல்ல எனக்கு தெரியாதுரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இன்னொரு விஷயமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஒருவேளை கங்காவுமே பிரெக்னென்ட் ஆகிற மாதிரி சீனை கொண்டு வர போறாங்களோ அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அவங்களும் பிரெக்னென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வச்சுமே வந்து நிறைய சீன்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்கள நதி ஃபேமிலியை வச்சே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சுவாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஷூட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க எபிசோட்ல. அதெல்லாம் எடிட்டர் அவர் ஃபாஸ்டா வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நதி ஃபேமிலியை வச்சு இவ்வளோ சீன்ஸ் இத்தனை நாளா ஷூட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது மேபி கங்காவுடைய பிரெக்னன்சி ட்ராக் வரதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ காவேரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. விஜய் கிட்ட உடனே சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் அமையாது போல. ஸோ கண்டிப்பா ஆனா சொல்லிடுவாங்க விஜயை பார்த்ததுமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த விஜயை பார்த்து சொல்லும் போது தான் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சீன், என்ன சிஸ்டர் இதையே சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்னமோ அப்பதான் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போதைக்கு விஜய் கிட்ட சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் அமையலைன்னா அந்த ஹேண்ட் ஹோல்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்ற கணக்குல நம்ம வச்சுப்போம். ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ப்ரோமோ கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்வல் ப்ரோமோ மாதிரி லாஸ்ட் வீக் வந்துச்சுல மாமியை வச்சு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரோமோ வரலாம். வேறு போயிட்டு விஜய் தேடுற மாதிரி மட்டும் அந்த மாதிரி மட்டும் இருக்கலாம். அதர்வைஸ் கங்காவுடைய பிரெக்னன்சி ரிவீல் மாதிரி ஏதாவது வரலாம். அதுவும் இல்லாட்டி விஜய் வச்சு ஏதாவது சீன் ஸ்டாக்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் எங்கேயாவது தாத்தா வீட்டுக்கு போற மாதிரி சீனோ ஏதாவது சம்திங் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே இருக்கலாம். ஒருவேளை பிரவீன் சார் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் பிரெக்னன்சி ரிவீல் விஷயம் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுதான் வந்து இன்னொரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் பேக் டு பேக் இவ்வளோ பெரிய பெரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா காவேரி வந்து இன்னைக்கு லைவ்ல சொல்லியிருந்தாங்க, எப்போ விஜய் கிட்ட ரிவீல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும், நீங்க எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கர் எமோஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மிக்சடா வந்தா இனிமே எபிசோட் வரும் போல. ஸோ என்னவா இருக்கும், என்னெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோமோ வருமா, வந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.